நான் பொங்கலுக்கு ஊருக்கு போனோம். என்ன ஊருக்கா? உனக்கு என்ன பொங்கல் கொண்டாடணும் அவ்வளவுதானே? இங்கே கொண்டாடிடுவோம். எப்படி? முதல்ல சக்கரை பொங்கல், அப்புறம் மாட்டு பொங்கல், அதுக்கப்புறம் காணும் பொங்கல். ஹலோ, பேச சொன்னேன்டா. இதுக்கு மேல போனா போகின்னு ஒண்ணு இருக்கும்ல, கொளுத்திருவ மகனே. பி சீரியஸ். சரிடா சரி. நான் சும்மா வீட்டுக்கு போல. என் ஃப்ரெண்ட் உமாவோட லவ் அவ வீட்டுல தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம வீட்லயும் நம்ம லவ் அவங்களா தெரிஞ்சு பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி நம்மளே போய் சொல்லிடலாம். டேக்கண்ணா, உன்னை எங்கெல்லாம் தர்றது? உங்க அம்மா ஊர்ல இருந்து போன் பண்ணாங்க. உங்க அப்பாவுக்கும் ஒரு குரூப்புக்கும் பெரிய பிரச்சனை ஆகி அவர் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிடல் சேர்த்திருக்காங்களா? காயத்ரி, நான் உடனே ஊருக்கு கிளம்பி ஆகணும். நான் உனக்கு அங்கே போன் பண்றேன். ஓகே, டேக் கேர். யோ ருத்ரமூர்த்தி, வெளியில வாயா. உன்னால பாதிக்கப்பட்ட கடைசி ஆள் நானா தான் இருப்பேன். மவன உன்னை ரெண்டுல ஒண்ணு பார்க்காம இங்க இருந்து போறது இல்ல. விடுங்கம்மா. கல்யாணம் பண்ணி வைன்னு பொண்ணுங்களை உன் ஆபீஸ் கூட்டு வந்தா எங்களுக்கு கர்மாதியாட பண்ணி வைக்கிற. ஏய் ருத்ரமூர்த்தி, உன் கதையை முடிக்காம இறந்து விட்டு போக மாட்டோம்டா. வெளியே வாடா. விடுங்கம்மா. 10 பேர் கூட வந்து பயந்துருவேன் நினைச்சிட்டு இருக்காங்களா? என் சர்வீஸ்ல எத்தனை பேர் இந்த மாதிரி பாத்துருப்பேன். எனக்கு ஆபீஸ்ல வேலையை பார்க்க தெரியும், அறுவலையத்துக்கு தெரியும். விடுங்க. வெளியே வாடா. அவனுங்க தான் குடிச்சிட்டு ஏதோ கலாட்டா பண்றாங்கண்ணா, நீங்களும் சேர்ந்துக்கிட்டு படுங்க. சொல்றத கேளுங்கண்ணே. இவன் தான் அந்த ருத்ரமூர்த்தி பையன். என் கல்யாணத்தை உங்க அப்பா கெடுத்துட்டான்டா. இவனை கவர்மெண்ட் வேலை பார்க்க சொன்னா காதலுக்கு வேலை பார்க்கறான்டா. அவன் உங்க அப்பனை இப்ப வெட்டி போலி பண்ணா. அவனுக்கு சப்போர்ட் பண்ண உன்னை கொண்டு விடுவான்டா. சரி, முதல்ல எங்க அப்பா சாவடிச்சுவேன். அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா தடுத்தாருன்னா அவரையும் சாவடிச்சு ஜெயிலுக்கு போயிடுவல. ஜெயிலுக்கு போயிட்டு உன் காதல ஜெயிச்சிருவேன். சபாஷ். ஒரு மனுஷன் உண்மையிலே காதலிச்சிருந்தானா முதல்ல அவனுக்குள்ள இருக்க அந்த மிருகத்தனத்தை தான் காதல் சாவடிச்சிருக்கும். நீ உண்மையிலே காதலிச்சிருந்தானா அந்த மிருகம் செத்துருக்கணும். இங்க பார், உன் காதல் எப்படி தோத்துதுன்னு யோசிச்சு அதுல ஜெயிக்க பார். ஒரு ஃப்ரெண்ட சொல்றேன். என்கிட்ட சொன்னது உங்க ஒப்பங்கிட்டையும் போய் சொல்ல. யோ ருத்ரமூர்த்தி, உன் மகனால நீ தப்பிச்சையா? கண்ணா வந்திருக்கானா? அவனை இனிமேலாவது ஒழுகாரு. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? பாருடா உங்க அப்பாவை. என்னப்பா இதெல்லாம்? யாரோ காதலிச்சாங்கன்னா உங்களுக்கு காதல்ன்ற பேர்ல இவங்க அடிக்கிற கூத்த பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அப்பா என் ஒருத்த மட்டும் காதலிக்கல, உலகம் போற எல்லாரும் காதலிச்சிட்டு இருக்காங்க. உங்க ஒருத்தால மட்டும் தடுக்க முடியுமா? முடியாது. நல்லா சொல்லுடா. இப்ப கொஞ்ச நாளா தான் உங்க அப்பா ரொம்ப அக்கிரமா பண்ணிட்டு இருக்காரு. என் பொண்ணை காப்பாத்த போய் இப்படி ஆயிட்டீங்களே. உங்க புத்திமதினால எவன் கூடயோ ஓடி போக இருந்த என் பொண்ணு உருப்படியா வீடு வந்து சேர்ந்துட்டா. ரொம்ப நன்றிங்க. கேட்டியா? இந்த மாதிரி பெத்தவங்க பண்ற சந்தோஷத்துக்காக நான் எத்தனை காதல வேணாலும் எதிர்ப்பேன். என் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் இல்ல, நான் சாகர வரைக்கும். ஹாய் அனுக்குட்டி. ஹாய் மீனு. அப்பா, ஆமா, இப்ப நடந்த மியூசிக் காம்படிஷன்லயோ நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன். இப்போ அதை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. இல்லம்மா, அந்த தகுதியை நான் இழந்து ரொம்ப நாளாயிடுத்து. ஏண்டி காயத்ரி, வந்ததும் வராதுமா அப்பா கிட்ட என்னடி பேசுனேன்? அப்பா கிட்ட என்னென்னவோ மனசு விட்டு பேசலான்னு வந்தேன். ஆனா அவரை பத்தி நோக்கு தெரியாதா? இன்னைக்கு நேத்து அப்படி இருக்கார். அவரை அந்த பகவான் தான் மாத்தணும். அது சரி, 4வது வசந்தி அக்கா லவ் மேரேஜ் பண்ணிட்டு போனாலே, அவ இப்ப எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன ஓஹோன்னு இருக்கா. ஆனா அவளை பெத்தவாதான் பொண்ணு இப்படி பண்ணிட்டாளேன்னு அக்ராரத்துல தலை காட்ட முடியாம
விஷம் குடிச்சு செத்துட்டு பெத்தவாளை தூக்கி எறிஞ்சிட்டு அப்படி என்னடி பொல்லாத காதல்? பெத்தவா சமாதி மேல தாஜ்மஹால் கட்டக்கூடாதுடி. பாடி காயத்ரி, கையில என்ன வழக்கம் போல ஃபர்ஸ்ட் பிரைஸா? மேல வச்சிரு. ஆனா ஒண்ணு காயத்ரி, இம்மீடியட்டா நோக்கு வர நமஞ்சுட்டுன்னு வச்சுக்கோ. இந்த ஆத்துல இருந்து சீர் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. நீ வாங்குற பிரைஸஸே போதும். என்ன சீர் சினத்தின் பேச்சு அடிபடுறதே? காயத்ரி கல்யாணத்தை பத்தி யாரும் வருத்தப்பட வேண்டாம். இந்த ஆத்துக்கு மூத்த மாப்பிள்ள நான் இருக்கேனே இல்லையோ, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மாசம் மாசம் நின்னுண்டு போ, உள்ள போய் வேலையை பாரு. இது ஒண்ணும் குறைச்சல. அத்தை வாமா காயத்ரி, எப்ப வந்த? எத்தனை நாள் லீவு? 1 வீக். 1 வீக். காயத்ரி, நான் இந்த ஆத்து மாப்பிள்ளையா வந்ததுல இருந்து உன் தோப்பனார் வாயை திறந்து எதுவுமே பேசுறது இல்ல. 365 நாளும் மௌன விரதம். அவரோட அண்ணா, அதான் உங்க பெரியப்பா, அது அதுக்கும் யூஸ் இல்லாம மத்த வாழ்க்கையும் யூஸ் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த ஆத்துல எல்லா காரியத்தையும் நான் இழுத்து போட்டு செய்யறதுக்குள்ள நேக்கு போதும் போதும் ஆயிடுறது. தங்க கொலுசாட்டம் தெரியுது. அது வந்து யாரு கொடுத்தா? ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தது. நான் 65ல பிறந்தேன். நேக்கு 67 சுவாமி எல்லாம் காது குத்திட்டாங்க. அத்தை அத்தை செத்தங்க வாங்கோ. அபிராமி, தனியில வந்து தொலையண்டி. இங்க வந்து பாரு, உன் தங்க என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான்னு. அத்தை பாத்தேளா, உங்க பொண்ணு கையில தங்க கொலுசு 40,000 வர்த்து. நாம அவளுக்கு அனுப்புற பணத்தை மிச்சப்படுத்தினா தங்கத்துல 1 கிராம் கூட வாங்க முடியாது. இதுக்குதான் சொன்னேன், தலையில அடிச்சுட்டேன். ஊட்டிக்கு அனுப்பாதீங்கன்னு கேட்டேளா? இன்னைக்கு காலைல கொலுசோட வந்து நிக்கிறவா நாளை கழுத்துல தாலியோட வந்து நிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? என் பொண்ணு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவ பத்திரமாத்து தங்கம். கரெக்டா சொன்னேன். தங்கத்தை உரைச்சி பார்த்தா போடுவா. நம்ம ஆத்து பொண்ணையும் எவனோ உரைச்சி பார்த்தா போட்டு அனுப்பியிருக்கான். 40,000 வருத்த ஒருத்தன் கிஃப்டா கொடுக்கறானா, ஒண்ணு இவ மனசை கொடுத்துருக்கணும், இல்ல அவளையே கொடுத்துருக்கணும். மாப்பிள, என்ன இதெல்லாம்? இல்லப்பா, இது வெறும் கோல்டு கவரிங் தான். என் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தது. உன்னை தப்பா சொல்ல வச்ச கொலுசு கிணத்துல தூக்கி எறிஞ்சிடும். கங்கையில போட்ட காசும் கன்னி பெண்ணு மேல போட்ட பழியும் போட்டதுதான். என் மூத்த பொண்ணை உங்ககிட்ட இப்படி சுத்தமா ஒப்படைச்சனோ அதே மாதிரி இவளையும் ஒருத்தட்ட ஒப்படைப்பேன். துளசி செடி இருக்க, அது சர்ப்பத்தை அண்ட விடாது. என் பொண்ணு துளசி செடி மாதிரிதான். அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க காட்டுற இடத்துல தலைகுனி வாழ தவிர எங்களை தலைகுனிய வைக்க மாட்டா. ஆமா, கிணத்துல தானே தூக்கிப்பட்ட காயத்ரி, அதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்ற? வேணா நான் இப்பயும் வீட்டுக்கு போய் தூர் வரோன்னு சொல்லி கொலுசு எடுத்துட்டு வந்துட்டுமா? நீ கொடுத்த கொலுச கிணத்துல தூக்கி போடும்போது நான் பட்ட வேதனை. ஏய் காயத்ரி, நம்ம காதல் நம்ம தான் நம்பிக்கை வச்சுக்கணும். ட்ரூ லவர்ஸ் யாரும் பிரிக்க முடியாதுடா. நாலு எதிர்ப்பு வந்தாதான் நம்ம காதல் பலப்படும், பக்குவப்படும். என்னாச்சுடி? எல்லாரும் எங்க ஓடுறீங்க? வெரி சாட் நியூஸ் டி. நம்ம உமா இல்ல, அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஏ, உமா வீட்ல உங்க அப்பா அம்மா காதல ஏத்துக்காததுனால அவளும் பாய் ஃப்ரெண்ட் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? பின்னாடி வராதீங்க, போங்க. சொல்றேன்ல. காதல் உன்ன மாதிரி கோடிக்கணக்கான ஆளுங்களை பாத்திருக்கு. நீ மட்டும் தப்பிச்சிருவியா என்ன? என்னைக்கு காதலிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் பின்னாடி இவ சுத்த ஆரம்பிச்சாலோ அன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இவ போனம் ஆயிட்டாடி. காதல்ல நீங்க எங்களை ஒண்ணு சேர விடலைன்னாலும் சாவலையாவது நாங்க ஒண்ணு சேர்ந்து காட்டுறோம் பாருன்னு நம்ம மூஞ்சில கரிய பூசறதுக்காக செஞ்ச காரியம் இது. எங்களை அவமானப்படுத்தின இவளுக்கு எங்களுக்கு இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் இது ஒரு அநாத பணம். எந்திரிச்சு வாடி, வாடி, எந்திரிச்சு வாடி. இன்னும் அழுதுகிட்டு இருந்த வீட்டுல 2-3 பணம் விழும். வாடி, வாடி.
காயத்ரி என்ன தொடாத, நீ என்ன தொடாத, நீ என்ன தொடாத, என் கிட்ட வராத. ஏ காயத்ரி, எதுக்குடா என்ன காதலிச்ச? எதுக்கு? ஏன் என்ன தொடாத? என்னம்மா அது? பாடிய கூட வாங்காம போயிட்டாங்களே. காதலிக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா? காதெல்லாம் பெத்தவங்க ஏன் கண்ணு ஏன் இப்படி வெறுக்கிறாங்க? காயத்ரி, அவங்களும் சின்ன வயசுல காதல கிராஸ் பண்ணிட்டு வந்தவங்க தான். ஆனா பெத்தவங்கள ஆனோடனே ஏன் காதல வெறுக்கிறாங்க தெரியுமா? பக்கத்து வீட்டுக்கிறத சொல்லிடுவானோ, ஏத்து வீட்டுக்கிறத பேசிடுவானோ, இல்ல ஜாதிக்கார தப்பா நினைச்சிடுவானோ, இதனால சொசைட்டில அவங்களோட மரியாதை கெட்டுப்படுங்கிற பயத்தினாலதான். பெத்த பிள்ளைங்க சந்தோஷத்தை விட அடுத்தவங்களை பத்தி பேசுற அந்த புறம்போக்கு நாய்களோட பேச்சு தான் அவங்களுக்கு பெருசா போயிடுச்சு. அது மட்டும் இல்ல காயத்ரி, நம்ம பிறந்ததுல இருந்து நமக்கு என்னென்ன வேணும் எல்லாமே முடிவு பண்றது பெத்தவங்க தான். பிறக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து, படிக்கிற ஸ்கூல்ல இருந்து, போடுற ட்ரெஸ்ல இருந்து, இப்படி எல்லாமே அவங்க சாய்ஸ் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம கல்யாணங்கிறது ஒரு பெரிய கனவு. அந்த கனவை நம்ம காதலுங்கிற பேர்ல கலைக்கும் போதுதான் அவங்களால தாங்கிக்க முடியல. அப்போ நமக்கு கனவு இல்லையா? எதிர்பார்ப்பு இல்லையா? எவனோ ஒரு புரோக்கர் கிட்ட என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பாருங்கங்கறாங்க. அவனோ ஒரு போட்டோ கொண்டு வந்து இவன் தான் மாப்பிள்ளைங்கிறான். அதுக்கு இவங்களும் சம்மதிக்கிறாங்க. ஒருவேளை அந்த போட்டோல இருக்கிற பையனையே அந்த பொண்ணு லவ் பண்ணியிருந்தா அவனை வேண்டவே வேண்டாங்கிறாங்க. பெத்தவங்க புரோக்கரை நம்புற அளவுக்கு கூட பிள்ளைங்களை நம்புறது இல்லல்ல. புரிய வைப்போம், நம்ம உணர்வுகள் அவங்களுக்கு புரிய வைப்போம். காதலுக்கு கண்ணு இல்லைன்னு பெத்தவங்க ஏன் திரும்ப சொல்றாங்க? அவங்க இருட்டுல இருந்து காதலை பாக்குறதுனாலதான். முதல்ல அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டாடுவோம். எப்படி? பெத்தவங்க முன்னாடி நம்ம காதலை கடைசி வரைக்கும் சொல்ல வேண்டாம். புரியல? நம்ம காதலர்கள் அறிமுகமாய் பெத்தவங்களோட வெறுப்பை சம்பாதிக்கிறதை விட நீ யாரோன்னு என் வீட்டுக்கு போய், நான் யாரோன்னு உன் வீட்டுக்கு போய் முதல்ல அறிமுகம் ஆயிடுவோம். அவங்களுக்கு பிடிச்சதானே நமக்கும் பிடிக்கணும்னு சொல்றாங்க. அவங்க செலக்ட் பண்ற ஆள் தான் நம்ம கட்டிக்கணும்னு சொல்றாங்க. முதல்ல அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம நடந்துப்போம். அவங்களே நம்மளை செலக்ட் பண்ற ஆளா மாறுவோம். உங்க வீட்டுல நான் நடந்துக்கிற விதத்தை பார்த்து, அடடா இப்படி ஒரு பையனா, இப்படிப்பட்ட பையன் நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளைய வரணும்னு உங்க அப்பா அம்மா நான் சொல்ல வைக்கிறேன். அதே மாதிரி நீயும் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட மனசுல இடம் பிடிச்சி அவங்க வாயால இவ தாண்ட நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு எனக்கு கெஞ்சுவே. அப்படி நம்ம பண்ணிட்டோம்னா இனிமே காதலை ஜெயிக்க நாம போராட வேண்டாம். நம்மளை சேர்த்து வைக்க அவங்க போராடுவாங்க. எந்த காலத்திலயும் பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு எதிரி கிடையாது. நாம தான் அவங்க நண்பர்களை பார்க்க மறந்துட்டோம். பெத்தவங்களை விட்டுட்டு நாம ஓட வேண்டாம். பெத்தவங்களை நோக்கி நம்ம ஓடுவோம். இதுக்கெல்லாம் எவ்வளவு நாள் ஆகும்? காதலிச்சுட்டு இருக்கும் போது ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் எவ்வளவு நாள் சுத்துறோம். அதே மாதிரி நம்ம காதலை ஜெயிக்கணும்னா பெத்தவங்க பின்னால எவ்வளவு நாள் சுத்தினாலும் தப்பு இல்லாமா? இதெல்லாம் பிராக்டிக்கலா நடக்கும்னு நினைக்கிறீங்களா? காதலிக்க ஆரம்பிச்சிட்டா எல்லாத்தையுமே பிராக்டிகலா கொண்டாந்துட முடியும். என்ன உறுதி, என்ன நிதானம். காயத்ரி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. நீங்க மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னா அன்னைக்கு தாண்டி உண்மையான காதலர் தினம். ஆல் தி பெஸ்ட். Thank you. All the best. என்ன இது? ஹாஸ்டல்ல கேட்டாலும் காயத்ரி இல்லைன்றா, கிளாஸ் ரூம்ல கேட்டாலும் காயத்ரி இல்லைன்றா. காயத்ரி, இங்க பாருமா, நீ எங்க தங்கணும், என்ன பண்ணணும், எப்படி எல்லாம் என் குடும்பத்துல இருக்கிறவங்க வழி கொண்டு வரணும் டீடைல்ஸ் எல்லாம் நான் இதுல எழுதியிருக்கேன். இது நீ படிச்சேன்னா என் வீட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம். எங்க ஆத்து பொண்ணு காயத்ரி எங்க? என்ன எல்லாம் ஓகே தானே? ஓகேதான். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியல. என்ன புரியல? உங்க வீட்டுக்கு சுத்தமா பிடிக்காத பக்கத்து வீட்டுல போய் என்ன தங்க சொல்றியே, ஏன்? ஆகாத வீட்டுல இருந்து நீ பண்ற சின்ன நல்ல காரியம் கூட எங்க வீட்டுல பெருசா தெரியும். உடனே எல்லாருக்கும் ஒண்ணு பிடிச்சிடும். அதான் சங்கதியா, காதலுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களா? உங்களை போயிட்டு வந்து பாத்துக்கிறேன். ஆமா, அந்த ராஸ்கல் எங்க வேலை செய்யறான்னு சொன்னேன். நீங்க யார்கிட்ட வேணா ரொம்ப ஈஸியா நெருங்கிடலாம். ஆனா எங்க அப்பா கிட்ட நெருங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவருக்குள்ள ஒரு பெரிய... நீ சொல்லி உங்க வீட்டை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஏன்னா அது எங்க மாமனார் மாமியாரோட வீடு. எங்க ஆத்து பொண்ணு கண்ணன் எங்க போயிருக்கா சொல்லல? போலீஸ் கூப்பிட்டு கடைக்கே சீல் வச்சிருவேன். அட ஏங்க, இப்ப பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போனா பாக்கலாம். பஸ் ஸ்டாண்டா? எஸ்கேப்பா? இது கெடுத்துறாம பாத்துக்கணும்டா. இந்த ரெண்டு முள்ளு ஒண்ணு சேருத எப்படி யாராலையும் தடுக்க முடியாதோ, அதே மாதிரி நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேருது யாராலையும் தடுக்க முடியாது.
என் நினைவு எப்பவும் இது உன் கூடவே இருக்கட்டும். காயத்ரி, என்னடா இது அழுதுகிட்டு? ஐயோ பப்ளிக்ல வச்சு கிஸ் அடிக்கிறான். See you, Kannan. See you, Take ma. care. Take care. All the best. Bye. Bye. ஐயோ எங்க ஆத்து பொண்ணு அந்த பஸ்ல போறாளே, இவன் எங்க ஏறான்? ஐயோ ஐயோ நிறுத்துங்க, பஸ் நிறுத்துங்க. ஹோல்ட் ஆன் ப்ளீஸ். ஹோல்ட் ஆன், எங்க ஆத்து பொண்ணு கிட்னாப் பண்ணி போயிட்டு இருக்கான். ஹலோ, யாரா ஹெல்ப் பண்ணுங்களே. பஸ் நிறுத்துங்க, பஸ் நிறுத்துங்க. இப்போ என்ன பண்றது? விட்டு கொடுங்க. ஐயோ ஆத்திரத்துல ஓத மாட்டேன்டானே. இவன் ஆத்து பொண்ணு தெரிஞ்சிருக்கும். போலீஸ் போலீஸ் ஜீப். ஓ பிரைவேட் ஜீப்பா, பரவாயில்ல. தயவு செய்து லிஃப்ட் கொடுங்க. ஹலோ, ஹெல்ப் பண்ணுங்க. ஏறுங்க. சீக்கிரம் அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அந்த பஸ்ல எங்க குடும்பம் மானமே போயிட்டு இருக்கு. சீக்கிரம் போப்பா. டேய், அந்த பஸ்ஸை ஓட்டி போப்பா. டேய், பஸ்ஸை விட்டு கீழ இறங்குடா. என்னையா? உன்னதான்டா. என்ன? எங்க ஆத்து பொண்ணு காயத்ரி எங்கடா? நீ யாரியா? நானா அத்திம்பேர். அத்திம் பேரா? அதுனா புது பேரா இருக்கு. அது என்னோட கௌரவ பேர்டா. காயத்ரியோட அக்கா புருஷன். நான் தான் டோட்டல் ஃபேமிலிக்கு ஹெட் ஆக்கும். உங்களை பக்கத்தா வரேன். என்னையா என்னத்துக்கு Actually, பார்க்கல? உங்க ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்றதுக்காக தான். காதலிச்சிட்டு கன்வின்ஸ் வேறியா? என் கேரக்டர் என்ன தெரியுமாடா? காதலிக்கிறவள செருப்பார் அடிக்கணும், காதலிக்கிறவள நிக்க வச்சு நடுத்தரல சுடணும்டா. நம்ம வண்டியில ஏறிட்டு லவ் பத்தி தப்பு தப்பா பேசிட்டு வரான். லவ் பண்றவள சுடுறது கரெக்டான மிஸ்டேக். ஏய், உனக்காக பிரேக் கூட போடாம நான் வண்டியை ஓட்டு வரேன், நீ இன்னொரு லவ் பிரேக் பண்ண பாக்குறியா? நாங்களே லவ்வர்ஸ் தெரியும்ல. ஐயோ அபச்சாரம் அபச்சாரம், களி புத்தி எடுத்து லோகம் கட்டி எடுத்து எங்க போனாலும் லவ்வர்ஸ். ஐயரானே, வீட்டுக்கு தெரியாம நாங்க பண்ண போற கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்ல ஐயரை தேடிக்கிட்டு இருந்தேன், கிடைச்சிட்ட நீ. ஹலோ, உங்களை இந்த ஆளு டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு கண்காணாத இடத்துல இறக்கி விட்டுறேன். ஆல் தி பெஸ்ட். ஐயோ பஸ் நிறுத்துங்கோ. வண்டி வாங்க. டேய், காயத்ரி அத்திம் பேருக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுடா. கைய கால உடைக்கிறது எங்க பொறுப்பு. அத பத்தி நீ கவலைப்படாத. Okay. நாம ஃபாலோ பண்ணிக்கிறேன்டா. ஓகேடா, bye. நீ உன் லவ் சக்சஸ் பண்ண பாறா. ஆல் தி பெஸ்ட் மச்சான். ஓகே. லிஃப்ட். களி புத்தி எடுத்து மனுஷாலுக்கு ஹெல்ப் பண்றதே இல்ல. தேங்க் யூ தர்மவானே. எங்க ஆத்து பொண்ணை காப்பாத்த போனா கல்யாண புரோகிராம் ஆகிட்டான். 2 பரதேசிக்கும் ரொம்ப நன்னா இருப்பேள். மாமனா கண்ண கல்யாணம் முடியற வரைக்கும் உன்னை எங்க தப்பிக்க விட மாட்டேன்டா. டேய், என்னென்ன கிராஸ் பெல்ட் நினைச்சடா? கராத்தேல பிளாக் பெல்ட் ஆக்கும். உங்க ஆத்து பொண்ணு எங்க அம்ச்சி வச்சிருக்கீங்க? பொள்ளாச்சி பக்கத்துல தெரியாது தெரியாதா? பொள்ளாச்சி பக்கத்துல ஊத்துக்குளில நாச்சிமுத்து வீட்ல இருக்கா. Excuse me, sir. இங்க மிஸ்டர் நாச்சிமுத்து வீடு. நாச்சிமுத்தா? அதான் சப் ரெஜிஸ்ட்ரார் ருத்ரமூர்த்தி வீட்டுக்கு பக்கத்து வீடு. அவ வீடா? இந்த போலீஸ் ஜீப் பின்னாடியே போட்டாயி. அது எங்க போய் நிக்குதோ அதான் அவன் வீடு. தேங்க்ஸ். இன்னைக்கு என்ன பிரச்சனையோ? இந்த அநியாயத்தை பாருங்க. என்னம்மா அநியாயம்? பொதுச்சவத்துல துணிகாய போட 4 ஆணி அடிச்சோம். பதிலுக்கு நானும் ஆணி அடிப்பேன்னு சொல்லி அவன் அடிச்சிருக்கிற ஆணியை பாருங்க சார். அத்தனையும் கடப்பார. இதுக்குன்னு வார்த்தை போய் வாங்கிட்டு வந்து அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதான் ஆணி. அவங்க அடிச்சது சின்ன ஆணி, நான் அடிக்கிறது கொஞ்சம் பெரிய ஆணி. ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு காந்தியோட நினைவு நாள். தேசப்பிதாவுக்கு மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்க. ஏன்றீங்களா? நீங்களும் சேர்ந்து மரியாதை செலுத்துங்க. ஜெய்ஹிந்த். சரி சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நான் இன்னும் 5-6 ஆணி அடிக்க வேண்டியது இருக்கு. தனியாக அடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. எப்பங்க இந்த சண்டையை நிறுத்த போறீங்க? அவங்க நிறுத்த சொல்ல நான் நிறுத்துறேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வர தகராறு பெருசா போவ என் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு போயிட்டா. போனா போடின்னு நானும் வீரா போட இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ரீஸ் ஆபீஸ் கூட்டு போனேன். அங்க ருத்ரமூர்த்தி பொண்டாட்டிய வச்சு வாழ தெரியாதவன் உன்னை எப்படி வச்சு வாழ போறான்னு அவளையும் துரத்திட்டா. அன்னைக்கு பொண்டாட்டி கை கோயத்தோட போட வந்தா. நான் தனி வருவா ஆட வந்தா. இன்னைக்கு கடை பாரு, பின்னாடி எல்லாம் புல்டோசர் தான். எனக்காக இதோட நிறுத்திக்கங்க சார். முதல்ல அவங்க அடிச்ச ஆணிய புடுங்க சொல்லு. அந்த கர்மாந்திரத்தை எப்போ புடுங்கி போட்டாச்சு. அப்படி வாங்க வழிக்கு. இப்ப நான் புடுங்குறேன் பார். சாரி சார், டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு தூரம் போய் என்னத்தை புடிங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க, அதனால நாங்களே புடிங்கிறோம். அது அடிச்சவனே புடுங்கினா தான் வருங்க. நானே புடுங்குறேன் இருங்க. அப்பாவா? யாருமா நீ? என்னையா யாருன்னு கேக்குறீங்க? என்ன நல்லா பாருங்க. இந்த கண்ணை வச்சுட்டு நல்லா பார்க்க முடியாதுமா. நீங்க யாருன்னு சொல்லிடு. நான் தான்ப்பா உங்க பொண்ணு வைதேகி. இன்னும் நம்பலையா? நான் உங்க பொண்ணுதான்ப்பா. எப்படி பார்த்தாலும் அழகா இருக்கிற உன்னை என் பொண்ணு நம்ப முடியலம்மா. நம்ப மாட்டீங்கப்பா, நம்ப மாட்டீங்க. இத்தனை வருஷமா பெத்த பொண்ணு எங்க போனா என்ன ஆனான்னு பார்க்க வந்தீங்களா? நான் போறேன்.
அம்மா கரெக்டா தான் சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியாம நான் வந்த பாருங்க. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். நான் போறேன்ப்பா, நான் போறேன். வைதேகி, நல்ல வேளை தாயே வந்துட்டியே. கட்டவும் வரமாட்டாளான்னு ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா நான் பெத்தவன் வந்துட்டியே. அம்மா, இனிமேல் நீ என்னை விட்டு போக மாட்டேல்ல? நான் எப்படிப்பா உங்களை விட்டு போவேன்? இனிமே உங்க பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் எல்லாம் கவனிச்சுக்குவேன். ஏய், இப்ப என் பொண்ணு வேற வந்துட்டா. இனிமேல் சவுத்துல அடிச்சு ஆணி உங்க மண்டையில அடிக்கிற இருங்க. நீ வாமா, உள்ள போலாம். சரிப்பா, வணக்கங்க. எங்க போயிட போறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, பொள்ளாச்சி ஒரு கால் பண்ணோம். இதுல பண்ணுங்க. இதுவா? ஐயோ, தனியா போயிருக்கா. நல்லபடியா போய் சேர்ந்துட்டாலே இல்லையோ கடவுளே. இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். ஹலோ அம்மா, நான் கண்ணன் பேசுறேம்மா. கண்ணனா, எப்படி இருக்க? என்ன திடீர்னு போடு? அப்பாக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை இல்லாம உங்க அப்பா எப்படி இருப்பாரு? அதானே. பக்கத்து வீட்டுல புதுசா ஏதாவது பிரச்சனை? ஆமாண்டா, பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை தாங்க முடியல. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட பெருசுபடுத்திட்டு இருக்கான். போலீஸ் எல்லாம் வந்து சத்தமா பேசு, ஒண்ணும் கேட்கல. ஒண்ணுமே கேட்கலடா. என்ன கேக்குதுமா? சரிடா, அப்புறமா பேசு. சரிம்மா. அம்மா, உங்க உடம்பு பாத்துக்கோங்கம்மா. அப்படியே உங்க மருமகளையும் பாத்துக்கோங்கம்மா. என்ன வந்து சேர்ந்தது பாரு. ச்சே, கிட்ட 4 வார்த்தை பேசலாம்னு பார்த்தா. சாரி ஆண்டி. சார், ட்ரிப்ளிகேன் போலாமா? ட்ரிபிள் அதெல்லாம் வராதுப்பா. ட்ரிப்ளிகேன். ஹலோ, ட்ரிப்ளிகேன் போலாமா? போலாம் வாத்தியார், உட்கார். என்னப்பா, யாரு கூப்பிட்டாலும் வர மாட்டேன்றீங்க? நிலுப்பா. அர்ஜென்ட் ஆஸ்பத்திரி போகணும். யாரு கூப்பிட்டாலும் வர மாட்டேன்றாங்க. ஏப்பா, பாட்டியை கேள்ப்பா. பாட்டி ஓகேனா நான் ஓகே தான். என்ன சார்? சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஓகே. கொஞ்சம் இடம் குத்துக்கிறாரு பாரு சார். சார், எந்த ஊர் சார்? ஊட்டி. அப்ப ரொம்ப சில்லுன்னு இருப்பீங்க. நாங்கெல்லாம் மெட்ராஸ் சார். அதனால நாங்க ரொம்ப சூடா இருக்கோம். ஆனா நம்ம ஆட்டோ மீட்டர் மாத்திரம் சுடே இல்ல சார். சார், பாத்து சார். என்ன சார், ஆட்டோலயே ஃபுட் கோர்ட்ல வர? உள்ள வா சார். யோ, உள்ள சூடு தாங்கலையா? காத்து வாங்கலாம் தான். கோவிந்தா. இந்தாங்க. மீட்டர் கொடுத்துற. மேட்டருக்கு மேட்ரா? நான் திறந்த மாதிரி கேக்குறியே. ஏய், என்ன பிளாக்மெயிலா? இத பிளாக் பை தான் நினைச்சிக்கா, இல்ல மெட்ராஸ் பைல நினைச்சிக்கா. சிட்டில எல்லாம் சகஜம். இப்பதானே வந்துக்கிற. போக போக நிறைய பேர் குடுக்குவாங்க. உண்டியல எடுத்து கையில வச்சுக்கா. காசு பாப்பாக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துரு. கொடுக்க முடியாதுன்னா? குடுக்கலாம், கைத்துல பொருளாதாது எடுத்துக்கிறோம். ஏய், எதுக்கு பாட்டி கிட்ட தேவையெல்லாம் பேசிக்கினேன்? கையில வாச்சிக்கிறது எடுத்துக்க வேண்டியதானே? ஏய்,
செஞ்சு இந்த வீட்டோட போயிடுங்க. வாட்சோட நீங்களே வச்சுக்கோங்க ப்ளீஸ். குடும்பமே உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறோம்ப்பா. தயவு செய்து நீ முதல்ல வெளில போயிடப்பா. உனக்கு பயந்துட்டுதான் பாவம் அவள்லாம் ஒதுங்கி ஒதுங்கி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்க. பிரச்சனை என்ன இல்லைங்க. ரத்தத்துக்கும் ரவுடித்தனத்துக்கும் இது இடம் இல்ல. நாங்க யார் வம்புக்கும் போகாம அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம். உன் ரவுடித்தனத்தை வெளியில வச்சுக்கோ. சத்தியமா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. என் வாட்சை புடுங்கினாங்க. ஆக்சுவலி வாட் ஹேப்பன் வாஸ் they snatched my watch and I was trying to. நீ படிச்ச ரவுடியா? தப்பு நடந்தா நாங்க ரவுடித்தனம் பண்ண மாட்டோம். பெட்டிஷன் எழுதி போட்டுடுவோம். உன் நிழல் கூட இந்த ஆத்துல படக்கூடாது. தயவு செய்து வெளியில போயிடப்பா. இல்லங்க. என்ன இது ரவுடி ரவுடி பசங்க எல்லாம் பேசிட்டு கெட் லாஸ்ட். வெளியில போ. சார் நான் எதுக்கு வந்தேன்னா எதுக்கு? இந்த ஆத்தையை நிர்மூலம் பண்றதுக்கா? அதான் பண்ணிட்டியே போறாதா? இப்ப மரியாதையா வெளியில போறியா இல்ல போலீஸ் கூப்பிடவா? ஐயோ காயத்ரி காண நான் ஆடி போயிருக்கிறேன். யாரும் போன் எடுக்க மாட்டேன்றாளே. ஒருவேளை அத்தின் பேர் போனா இருக்குமோ? இந்த கிணத்துக்கு என்னாச்சு? 24 மணி நேரம் போனே உட்காந்துருக்குமே. கிணம் மண்டை போட்டுட்டா இல்ல போன் மண்டை போட்டுட்டா? என்ன போனையே பாக்குற? அது ஒண்ணுதான் உருப்படியா இருக்குன்னா இல்லங்க. கவலைப்படாத. என்னங்க? இப்ப திருப்தி தானே? கிளம்பு.